அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மதுரை சுற்றலாம் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவின் ஜங்ஷன் மேலமடை பாலத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி பாலம் ஓப்பன் பண்ண போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ பாலம் வேலை எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு நம்ம போய் பார்த்தப்ப மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. பாலத்துக்கு கீழே ரோடு அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாலம் முழுமை பெறலைன்னு கூட சொல்லலாம். அப்போலோ ஜங்ஷன் பாலம், மேலமடை ஜங்ஷன் பாலம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 90% வேலைகள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஃபினிஷிங் ஒர்க் நிறையாவே இருக்குது. ஸோ 7ஆம் தேதி ஓப்பனிங் தான். அதுக்கப்புறம் மக்கள் பயன்பாட்டிற்கு என்றைக்கு வரும்ன்றது தெரியவில்லை. 118,79,00,000த்தில் இந்த பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த பாலம் தேவைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்னைய பொறுத்தளவு இது தேவையில்லாத பாலம்னு கூட சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேலமடை சிக்னல் மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். சிவகங்கையிலேருந்து வர்றவங்க, ராம்நாட்லேருந்து வர்றவங்க, இந்த மாதிரி வர்றவங்க இதன் வழியாகவும் மேக்ஸிமம் வர்றாங்க. டிராஃபிக் ஆகுது, நான் இல்லைன்னு சொல்லலை. இதற்கான ஒரு வழிமுறை ரோட்டை நல்லா அகலப்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த பாலமே தேவை இருந்திருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பாலம் கட்டினது கோமதிபுரம் 6வது தெருவிலே இறங்கிடுது. பட் இதை கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போய் 4 வேலே இந்த பாலத்தை இறக்கியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவினுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதையுமே ஒரு சின்ன தவறு இருக்குது. இது நம்ம அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இந்த பாலத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் சொல்கிறது ஃப்யூச்சரில் எல்லாமே யோசிக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம கோரிப்பாளையம் மேம்பாலம், அங்கே அப்படியே இந்த கோரிப்பாளையம் அந்த தேவர் சிலைக்கு பக்கத்தில் லெஃப்டில் இறக்கியிருந்து நம்ம பெரியாஸ்பத்திரி வழியாக ஒரு பாலத்தை ஒரு ஃப்ரிட்ஜ் கட்டி நேராக இங்கே நம்ம ஜங்ஷன், அதாவது ஆவின் ஜங்ஷன் ப்ளஸ் அப்போலோ ஜங்ஷன், இங்கே 2 பாலமும் இறக்கியிருந்தாங்கனாலும் எந்த ஒரு டிராஃபிக்குமே மதுரையில் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு டிராஃபிக் இல்லாமல் நீட்டாக இருந்திருக்கும். ஸோ இதற்கு இந்த மேலமடை பாலத்துக்கு இன்னொரு வழியே இருக்குது. நம்ம வண்டியூர் கண்மாய் கரையை ஒட்டியே ஒரு ரோடு அமைச்சிருக்கலாம். அந்த கண்மாய்க்கரை வழியாகவே நம்ம 4 வே போய் ஈஸியாக ஜாயின் பண்ணிடும். அதுவுமே ஈஸியாக இருந்திருக்கும். இந்த பாலம் தற்காலிக தீர்வு, அவ்வளோதான். அந்த அப்போலோ ஜங்ஷன், மேலமடை ஜங்ஷனுக்கு ஒரு தற்காலிக தீர்வாக தான் இருக்குமே தவிர, இன்னும் ஃப்யூச்சர்ஸில் நிறையா வாகனங்கள் பெருகிக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்றப்ப இது தற்காலிக தீர்வாக மட்டுமே இருக்கும். ஸோ கீழே ரோடு நல்லா அகலமாக இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு இது. ஸோ வருகிற டிசம்பர் 7, 2025 அன்று பார்க்கலாம் இந்த மேலமடை பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.